குட் மார்னிங். வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளாக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? கொடி, ஃப்ளாக், எஃப்எல்ஏஜி, ஃப்ளாக். ரெண்டாவது வந்து மியூசியம். இந்த இங்கே இருக்குது இது மியூசியம், பிரிட்டிஷ் மியூசியம். மியூசியம்னா என்ன சொல்கிறது? அருங்காட்சியகம். அதில் வந்து பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அது. ஆனிங், ஏடபிள்யூஎன்ஐஎன்ஜி, ஆனிங். ஏடபிள்யூஎன்ஐஎன்ஜி, ஆனிங்னா வந்து நம்ம இப்போ ஒரு கடைக்கு மேலே ஷீட் போடுறோம் இல்லையா? வெயில், மழை வந்தால் தண்ணி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஆனிங். ஸோ மேலே ஷீட் போடுறது. நான்காவது வந்து கேஃபேனா என்ன சொல்கிறது? நம்ம ஒரு டீ கடை சொல்கிறோமே, அதை தான் வந்து இங்கே கேஃபே. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து தியேட்டர்னால் வந்து சினிமா தியேட்டர் கிடையாது. என்ன சொல்கிறது? இதோ இருக்குது பாருங்கள், தியேட்டர். அவ்வளோ தெரியுதா? ஸோ இதில் வந்து ட்ராமா நடத்துறது, அந்த மாதிரி ஆட்கள் வந்து நேரடியாக நடிக்கிறது, அதுக்கு பேர் தியேட்டர். ரேம்ப்னால் வந்து உங்களுக்கு வந்து சர்வலாக அப்படி போகிறது. இப்போ இந்த வண்டிகள்லாம் இருக்குது இல்லையா? அந்த வண்டியெல்லாம் சக்கர நாற்காலி அதெல்லாம் வந்து அப்படி சர்வலாக வரத்துக்கு 5 பாருங்கள், இதுதான் ரேம்ப். எப்படி அதில் வண்டி வந்து ஏற முடியாது இல்லையா? அதுக்கு போடுறது தான் வந்து ரேம்ப்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து டாக்ஸி ஸ்டாண்டு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்பர் 7 பாருங்கள். டாக்ஸி ரேங்க்குன்னு சொல்லுவோம், டாக்ஸி ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். டாக்ஸி ரேங்க் எங்கே அந்த டாக்ஸியெல்லாம் நின்றுட்டு இருக்கிறது. பார்க்கிங் மீட்டர், அதாவது இங்கெல்லாம் வந்து காரு பார்க் பண்ணுறதா இருந்தால் அதாவது என்ன சொல்கிறது, மீட்ரு போடணும், அதுக்கு பேர் பார்க்கிங் மீட்டர். இங்கே வச்சுருக்காங்க, அது இங்கே வச்சுருக்காங்க இல்லையா? இங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, இதுதான் பார்க்கிங் மீட்ரு. அதில் போய் நீங்கள் ஒரு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார் நம்பர்லாம் போட்டுட்டு டிக்கெட் எடுக்க முடியும். இவர் தான் வந்து டிராஃபிக் வார்டன். இவர் கார் வந்து டிராஃபிக் வார்டன்றதை விட இந்த கார் வந்து நிறுத்துறதை வந்து செக் பண்ணுறவர் அவர். ஸோ 9 பாருங்கள், போலார்டு, BOLLARD, போலார்டு, BOLLARD, போலார்டு. போலார்ட்னா என்னென்னா வந்து ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு இரும்பு தூண் மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் தான் வந்து போலார்டு. அதாவது வந்து அதுக்குள்ளெல்லாம் வந்து அது நடக்கிறவங்களுக்கு போகிறதுக்கு இதில் வந்து மீறி போயிடக்கூடாது, கார்லாம் எதுவும் வண்டிலாம் வாகனம்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தடுப்புக்காக போட்டு வச்சுருக்காங்க போலார்ட். இங்கே வந்து குப்பை போடுறது 11, லிட்டர் பின்னு சொல்லுவாங்க, லிட்டர் பின். லிட்டர் பின். ஆனால் வந்து இதில் போடுறது வந்து ட்ராஷ் கேன். அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராஷ் கேன். இதை வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்ல மாட்டோம். அடுத்தது பேவ்மெண்ட், அதாவது பேவ்மெண்ட்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதில் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சைடு வாக்குன்னு சொல்லுவாங்க. பாதச்சாரிகள் நடந்து போகிறதுக்கு இருக்குது இல்லையா? இதுதான் வந்து பேவ்மெண்ட்டு, அதுக்கு பேர் தான் வந்து பேவ்மெண்ட்டு. இதை வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் சைடு வாக்குன்னு சொல்லுவாங்க.